உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன், நம்மத்திலே அசைவாடுகிற தேவன். இந்த நாளிலும் கூட அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து அவரை கொண்டாடும் இந்த வேளையிலே கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியிலே சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். உயிரோடு எழுந்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மரித்த நிலையிலே ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கும் அநேகரை அவர் உயிரோடு எழுப்ப விரும்புகிறார், நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அநேக சாவுக்கு ஏதுவான காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இரண்டாவதாக நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். தன்னுடைய ஜீவனுள்ள சாட்சிகளாக நாம் செல்லும் இடங்களிலே உயிருள்ள தேவனை நாம் அறிவிக்கும்படியாக நம்மிலே அந்த உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்மிலே இருப்பதை காண்றதுக்காக நம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவர் இந்த நாள் முதற்கொண்டு உபயோகப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்ய விரும்புகிறார். நம்முடைய பாரங்களை அவர் அகற்றி போட விரும்புகிறார். ஒரு புதிய துவக்கத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே கட்டளையிட விரும்புகிறார். நாம் வாசித்த வேத பகுதியிலே ஒரு சம்பவத்தை நாம் காண்கிறோம். இயேசுவை அதிகமாய் நேசித்த ஒரு கூட்ட சகோதரிகள், ஸ்திரீகள், அவர்கள் இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவை நம்பியிருந்தவர்கள், தங்கள் பொருளால் இயேசுவை சேவித்தவர்கள், அவரை பின்பற்றினவர்கள். அவர் மரித்தவுடனேயே மிகவும் மனம் கலங்கி துக்கமடைந்தவர்கள். அவர் மரித்து கல்லறையில் வைக்கப்பட்ட உடனே அடுத்த நாளிலே அவருக்கு செய்ய வேண்டிய சில சடங்குகள், அந்த கால சடங்குகள், அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவருடைய தேடி, அவர் கல்லறையை தேடி அவர்கள் சென்றார்கள். விடியற் காலை இதே போல ஒரு காலை வேளையிலே இயேசுவை தேடி சென்றார்கள். இயேசுவின் மீது உள்ள தங்கள் அன்பை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் செய்யும்படி அவர்கள் சென்றார்கள் என்று நாம் வாசித்த பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இயேசுவை தேடிதான் சென்றார்கள், இயேசுவை நேசிப்பவர்கள் தான். ஆனால் அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம், பெரிய துக்கம், ஒரு பெரிய கலக்கம். என்னவென்றால் அவர்கள் கூறுகிறார்கள், கல்லறையின் வாசலில் இருக்க அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளுகிறவன் யார்? அவர்கள் பெண்கள், பலவீன பாண்டங்கள், அந்த கல்லறையின் மேல் இருந்த அந்த கல்லை, கல்லறையிலே அடைத்திருந்த அந்த கல்லை யார் எனக்கு புரட்டி தள்ளுவான் என்ற பயத்தோடு, கேள்வியோடு, கலக்கத்தோடு அவர்கள் கல்லறையை நோக்கி சென்றார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், அங்கு கல்லறைக்கு சென்ற மாத்திரத்தில் அவர்கள் கண்ட காட்சி, ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல்லின் மேல் ஒரு தேவதூதன் உட்கார்ந்து அதை காவல் காத்து கொண்டிருந்தான். இந்த நாளிலும் கூட நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு ஒவ்வொருவரும் இயேசுவை நேசிக்கிறவர்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பெரும் பாரங்கள் உண்டு. உங்களால் சுமக்கக்கூடாத பாரங்கள், தீர்க்கக்கூடாத பிரச்சனைகள், எத்தனையோ ஆண்டுகளாக அதை தீர்க்க வேண்டும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தது உண்டு. ஆனால் இந்நாள் வரை தீராமல், அதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற அநேகரை ஆண்டவர் அறிவார். நீங்கள் பாரத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களை அழுத்தும் வாழ்க்கையில் உங்களை அழுத்தும் பாரங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்த பாரத்தை என்னை விட்டு எடுத்து போட யார் எனக்கு இருக்கிறார்கள்? எவர் எனக்கு இந்த காரியத்திலே உதவி செய்யக்கூடும்? என்னுடைய காரியத்திலே, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே எத்தனையோ நாட்களாக, ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நீண்ட நாள் காத்திருப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அது உங்கள் திருமணமாக இருக்கலாம், அல்லது குழந்தை இல்லையே என்று அவளோடு காத்திருக்கலாம், தீராத கடனாக இருக்கலாம். அந்த கடனை நான் எவ்வாறு செலுத்தப் போகிறேன் என்று அந்த மலைப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் பாரங்களை அறிந்திருக்கிறார்.
ஆனால் இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், உங்கள் பாரங்களை, உங்களால் புரட்டி போட முடியாத பாரங்களை கர்த்தர் இந்த நாளிலே புரட்டி போடுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஆண்டவர் இந்த நாளிலே நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உயிரோடு உள்ள தேவன், உயிருள்ளவராக நம்மத்தில் அசைவாடுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த பாரமான கல்லை ஆண்டவர் புரட்டி போட விரும்புகிறார். அதற்காக அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி, அந்த தூதன் அந்த இவர்களால் புரட்டப்பட முடியாத பாரத்தை எடுத்து போட்டு அதன் மேல் அமர்ந்திருந்தான் என்ற அந்த சம்பவத்தை குறித்து நாம் இந்த நாளிலே வாசித்தோம். உயிரோடு ஆண்டவர் எழுந்த அந்த நாளிலே நிகழ்ந்த சில நிகழ்வுகள், நடந்த சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், கல், பாரமான கல் புரட்டப்பட்டது. அவர்களால் முடியாத, சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த பாரம் அந்த நாளிலே புரட்டப்பட்டது. அடுத்ததாக பார்க்கிறோம், பூட்டப்பட்ட கதவுகள். யூதர்களுக்கு பயந்தது நிமித்தம் அவருடைய சீஷர்கள் பூட்டின அறைக்குள் ஒளிந்திருந்தார்கள். காரணம் என்ன? இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்றாலும் அவர்கள் வெளியே செல்ல பயம். பயத்தின் நிமித்தமாக பூட்டப்பட்ட கதவுகள். அந்த பூட்டப்பட்ட கதவு மத்தியிலே ஆண்டவர் ஊடுருவி சென்று சீஷர்களை தன்னை உயிருள்ளவராக வெளிப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து அவர்களை புதுப்பித்தார், அவர்களை திடப்படுத்தினார். மூன்றாவது நிகழ்வை பார்க்கிறோம், 2 சீஷர்கள், இயேசுவை நேசித்தவர்கள், இயேசுவோடு கூட பின்பற்றி வந்தவர்கள், எருசலேமிலே இயேசுவோடு இருந்த 2 சீஷர்கள் இயேசு மரித்து விட்டார் என்று நம்பி அவர் உயிரோடு எழுந்ததை அவர் நம்பாமல் தங்கள் பழைய கிராமத்திற்கு, தங்கள் பழைய வாழ்க்கைக்கு அவர் திரும்பி செல்கிறார்கள். துக்க முகத்தோடு, ஏமாற்றத்தோடு, வருத்தத்தோடு அவர் செல்லும் பொழுது இயேசு அவர் துக்கத்தை கண்டார், அவர் வருத்தத்தை கண்டார், அவர் வாழ்க்கையில் கண்ட ஏமாற்றத்தை கண்டார். இயேசு அவர்களோடு கூட நடந்து சென்றார். ஆனால் அவர்கள் இயேசுவை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அங்கு நடந்த காரியம் என்ன? அவர் அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். 3 காரியங்கள்: புரட்டப்பட்ட பெரிய கல், அடுத்தது திறக்கப்பட்டது, மூடப்பட்ட கதவு திறக்கப்பட்டது, மூன்றாவது அப்பம் பிற்கப்பட்டது. இந்த அப்பம் பிற்கப்படும் பொழுது இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த நாளிலே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய பிரியமும் நோக்கமுமாய் இருக்கிறது. என்றால் உங்கள் நிலைமைகளை, நம் ஒவ்வொரு நிலைமைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அநேக கல்கள், புரட்ட முடியாதபடிக்குள்ள அடைத்து கொண்டிருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் சகல கற்களை ஆண்டவர் அறிவார். உங்களால் புரட்ட முடியாத கற்களை ஆண்டவர் இந்த நாளிலே புரட்ட விரும்புகிறார். அநேக பூட்டப்பட்ட கதவுகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும். பூட்டப்பட்ட கதவுகள், கதவு எப்போது திறக்கும் அவரோடு காத்திருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த நாளிலே இந்நாள் வரை உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட பூட்டப்பட்ட கதவுகளை ஆண்டவர் உங்களுக்காக திறந்து கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவதாக, அந்த நாளில் காணப்பட்ட அந்த எம்மாவு சீஷர்கள் இயேசுவோடு நடந்தவர்கள் தான் என்றாலும் அவர் துக்கத்தோடு காணப்பட்டார்கள். அவர் மனதிலே ஒரு வேதனை, ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி. இயேசுவை நம்பியிருந்தேனே, அவர் ஜீவனுள்ளவர் நம்பியிருந்தேனே, அவர் எங்களுக்கு உதவி செய்வார் நம்பியிருந்தேனே, ஆனால் அவர் மறுத்து விட்டார் என்ற ஒரு ஏமாற்றத்தோடு துக்கத்தோடு சென்ற அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிட்டார். அப்பம் அங்கு பிற்கப்பட்டது. இயேசுவை உயிரோடு அவர் கண்டு கொண்டார்கள். அதன் பின்பு அவள் வாழ்க்கையே மாறினது. ஆகவே இந்த நாளிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கொண்டாடும் இந்த நாளிலே நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். இந்நாள் வரை இருந்தது போலல்ல, இந்த நாள் முதற்கொண்டு ஒரு புதிய துவக்கம் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார், புதிய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். ஆகவே ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். உம்மிடத்தில் இருக்கிற வண்ணமாகவே என் பாரங்களோடு, என் பிரச்சனைகளோடு, என் கவலையோடு நான் வந்திருக்கிறேன். எல்லா பாரத்தையும் நீக்கி போடும்.
ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய துவக்கத்தை எனக்கு கட்டளையிடும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவார். உயிரோடு எழுந்த அந்த நாளிலே நிகழ்ந்த அந்த 3 சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஆண்டவர் நிகழ்த்த விரும்புகிறார். அவருடைய வருகை, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று உண்டு. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 25:8 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை செய்தார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து கூறப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக செத்து போன பகுதிகள் உண்டு, மரித்து போன பகுதிகள் உண்டு. ஜீவனோடு இருக்கிறோம் உண்மைதான், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நாம் மரித்தவர்களாக காணப்படுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். சர்தை சபை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், அதில் ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காண்கிறார், நம்மை காண்கிற தேவன். இந்த சபையில் நாம் அனைவரும் அவிழ்ந்திருக்கிறோம். நம்ம நோக்கி கூறிய ஒரு காரியம் என்றால், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட அநேக காரியங்கள், செத்து போன காரியங்கள், மரித்து போன காரியங்கள், நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படலாம். ஆனால் உங்களுடைய சமாதானம், மனதில் உள்ள சமாதானம், குடும்பத்தில் உள்ள சமாதானம் மரித்து போயிருக்கலாம். ஒரு சமாதானமற்ற வாழ்க்கை. எத்தனை பேர் வாழ்கிறாங்க அப்படி? சமாதானம் கிடையாது. எல்லாம் இருக்குதுன்னா சமாதானம் கிடையாது. சமாதானம் செத்து போன வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அநேகம் உண்டு. குடும்பத்தில் சமாதானம் கிடையாது. ஆண்டவர் மரித்து போயிருக்கும் அந்த சமாதானத்தை மீண்டுமாக உயிரோடு உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் சரீர சுகம், சரீர பல பகுதிகள் மரித்து போயிருக்கலாம், செயலற்ற நிலையில் காணப்படலாம். எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் ஒருவர் உண்டு, மிக புகழ்பெற்ற மருத்துவர். அவர் என்னிடம் என்ன சொல்வார்? ஐ எம் கிளினிக்கலி டெட். நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய உடலுள்ள பகுதிகள் சில செத்து போயிடுச்சு, அது இயங்க மறுக்கின்றது. நான் மருத்துவர் தான், எனக்கு என்னை பற்றி தெரியும். சில பகுதிகள் என்னுடைய சரீரத்திலே மரித்து போயிருக்கிறது. ஐ எம் கிளினிக்கலி டெட். அப்போ எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? நாம் நடமாடுகிறோம், ஆனால் எத்தனை பகுதிகள் நம்முடைய உடலில் அநேக பாகங்கள் செயலற்ற நிலையிலே, மரித்த நிலையிலே காணப்படுகிறது. ஆண்டவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களை ஆண்டவர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரம்,
வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 12 ஆண்டு உதிரப்போக்கு, பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்று அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் கூறுகிறது. வேதத்தில் அநேக ஸ்திரீகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு ஸ்திரீயை குறித்து தான் பெரும் பாடுள்ள ஸ்திரீ. இன்றைக்கு கூட நம்ம அநேக பெரும் பாடுகளை அனுபவித்து பாடுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். தீர்க்க முடியாத பாடுகள், வெளியே சொல்ல முடியாத பாடுகள். 12 ஆண்டுகள் அவள் பெரும் பாடுகளை, சரீர பாடுகளை அவள் அனுபவித்து கொண்டிருந்தாள். தனக்குண்டான எல்லாவற்றையும் வைத்தியரிடம் செலவு செய்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை. என்ன செய்வதில் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசுவை கேள்விப்பட்ட உடனே அவரை தொட்டால் நான் சுகமாவேன் என்று தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டாள். நான் அவரிடம் செல்லுவேன், சரீரத்தில் உள்ள வஸ்திரத்தை தொடு என்று சொன்னாள். இவருடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம், உதட்டிலே ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு செயல்பட்டாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசுடைய சுகமளிக்கும் வல்லமை அவள் மீது கடந்து சென்றது. அந்த நாளிலே ஒரு விடுதலை பெற்றாள். மரித்து போன அவளுடைய சுகம் உயிர் பெற்றது. புது சுகனை பெற்றவளாக அவள் கடந்து சென்றாள். உன் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போய் என்று ஆண்டவர் அவளை நோக்கி கூறினார். அதே வார்த்தை இந்த நாளிலும் கூட நம்மை நோக்கி கடந்து வருகிறது. எத்தனையோ ஆண்டுகள் சரீர பாடுகள், மரித்து போன உங்கள் சுகத்தை ஆண்டவர் இந்த நாளில் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உன் சுக வாழ்வு இன்று துளிர்த்தது. ஏசாயா 58 வாசிக்கிறோம். உன் சுக வாழ்வு, மரித்து போன உன் சுக வாழ்வு, உன் சுக வாழ்வு இன்று துளிர்த்தது. இது கர்த்தருடைய வாக்கு. அதை நாம் பற்றி கொள்ளும். ஆண்டவரே, சுகேரமாக இருக்கிற சரீரம், அநேக பகுதிகள், அநேக பார்ட்ஸ் உயிரில்லாமல் இருக்குது, செயல்படாமல் இருக்குது. ஒரு சுக வாழ்வு இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உயிரை எழுப்புவார். நம்மை உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தர் சில காரணங்கள் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே 3 பேரை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது வாசிக்கிறோம், யவீரு என்ற ஒரு மனிதனுடைய மகள், 12 வயது உள்ள அந்த மகளுக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்தார். இறந்து போன அந்த மகளுக்கு உயிரை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், 12 வயதான ஒரு சிறு பெண், அவளுடைய சிறு பெண்ணு என்றுதான் ஆண்டவர் அழைத்தார். சிறு பெண், 12 வயது பெண், உலகம் இன்னும் உலகத்தை அறியாத பெண், வளர்ந்து வருகிற பெண், டீனேஜர். அடுத்த 13ஆம் வருஷத்துக்கு போனால் டீனேஜர். 12 வயது வரை சிறு பெண்ணாக இருப்பார்கள். 13ஆவது வயசு செல்லும் பொழுது அவர்கள் பெரிய பெண்ணாக. பொதுவாக அநேக இடங்களில் 12 வயசுலேயே கல்யாணம் கட்டி வச்சுருவாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்க அந்த பருவத்துக்கு அந்த பிள்ளை, அந்த மகள் இறந்து போனாள். அவளை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்பினார். அவர் சென்றார். அந்த பெண்ணை தொட்டு தலித்தா கூமி என்று கூறி, சிறு பெண்ணை எழுந்திரு என்றாள். அவள் எழுந்தாள். அவளை பெற்றோரிடம் ஒப்படைத்தார். அந்த 12 வயது பெண்ணை அவர் உயிரோடு எழுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. பெற்றோர்கள் அகமகிழ்ந்தார்கள், ஒரு அற்புதத்தை கண்டார்கள். ஆண்டவர் சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பதற்கு காரணம் என்றால் அவள் கனி கொடுக்க வேண்டும். 12 வயது நிறைந்த அந்த பெண் கனி கொடுக்கும் பருவத்திற்கு வந்துவிட்டாள். கனி தரும் பருவம், 13ஆம் வயசுலேருந்து டீனேஜர் இருக்கும்போது கனி தரும் பருவம். அந்த கனி தரும் பருவத்தின் அருகே வந்த மகளை மரித்து போனால் அவள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், தனக்கு கனி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவளுக்கு புதிய ஜீவனை கொடுத்தார். இதனாலும் கூட ஆண்டவர் நம் அனைவரும் அவருக்காக கனி தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மரித்து போன உங்களை, தூங்கி கொண்டிருக்கும் உங்களை ஆண்டவர் உயிரோடு எழும்பி தனக்காக நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் அத்தனை பேரும் கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அவனோடு காத்திருக்கிறார். அதற்கு தடையாக இருக்கும் உயிரற்ற காரியங்களை ஆண்டவர் உங்கள் சரீரத்தை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு அகற்ற விரும்புகிறார். உங்களை மீண்டுமாக இந்த நாளிலே உயிர்ப்பிக்க விரும்புகிறார். முதல் காரணம், நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். 2வது ஒரு ஆளை பார்க்கிறோம், ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். யார் அவர்? நாயினூர் விதவையின் மகன், ஒரு வாலிபன்.
முதலாவது 12 வயது சிறு பெண்ணுக்கு அவர் உயிர் கொடுத்தார். அடுத்தபடியாக நாயினூர் ஊரை சேர்ந்த ஒரு விதவையின் வாலிப மகன் மரித்து போனான். அவள் கதறி அழுதாள், கணவனையும் இழந்து விட்டேன், எனக்கு இருக்க ஒரே மகனையும் இழந்து விட்டேன் என்று அவள் அழுதாள். அவளோடு கூட அந்த ஊராரே அழுதார்கள். அவளை ஆறுதல் படுத்தும்படி அவரை கொண்டு வரும் வழியிலே, அடக்கமுன்னு கொண்டு வரும் வழியிலே இயேசு வந்தார். அந்த நாயினூர் விதவியின் மகனை அவர் பாடையை தொட்டார். அவள் அழுகையை கண்டார், மனதுருகினார். அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டார். அவன் உயிரோடு எழுந்தான். அவர் எழுந்தவுடன் என்ன செஞ்சாங்க? அவன் என்னுடைய வேதம் கூறுகிறது, அவன் பேசத் தொடங்கினான். எடுத்து வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல். லூக்கா 7:11 முதல். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். மரித்து போயிருந்தவன், மரித்து அடக்கம் பண்ணப்படும் நிலையில் இருந்தவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். உங்களுடைய ஜெப ஜீவியம் ஒருவேளை மரித்த நிலையிலே காணப்படலாம். ஆண்டவர் நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். மகனே, நீ என்னோடு கூட பேச வேண்டும். உன் ஜெபத்திலே என்னோடு கூட பேச வேண்டும். மற்றவரிடம் என்னை குறித்து பேச வேண்டும். வாலிபரே, உங்கள் உதடுகளை ஆண்டவர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்கள் வாயிலிருந்து ஜீவனுள்ள வார்த்தை வர வேண்டும். சுவிசேஷ வார்த்தை வர வேண்டும். ஒருவரை ஒருவர் திடப்படுத்தும் வார்த்தைகள் வர வேண்டும். உங்களை இந்த நாளில் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் மறுத்த நிலை காணப்படலாம். கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் பேச வேண்டும். ஆண்டவரோடு பேச வேண்டும். ஆண்டவருக்காக பேச வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவனை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார் என்றால் முதல் காரியம், உங்களிலே ஆண்டவர் கனிகளை காண விரும்புகிறார். அந்த எவ்வீரின் மகள் 12 வயது மகள், கனி தரும் பருவத்தில் இருந்த மகள். அவள் உயிர்ப்பித்தார். காரணம், அவள் கனி தர வேண்டும். அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். காரணம், அவன் பேச வேண்டும். இந்த நாளிலும் கூட இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக ஒரு மனிதனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அவர் நேசித்த, அவருக்கு பணிவிடை செய்த குடும்பத்தை சேர்ந்தவன் லாசரு, மரியாள், மார்த்தாள். 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சகோதர சகோதரிகள், பெத்தானியாவில் இருந்தவர்கள். அவன் இயேசுவை நேசித்தான். அவனையும் இயேசு நேசித்தார். அவன் வியாதிப்பட்டான், மரித்து போனான். மரித்து 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் அவனை தேடி வந்தார். கண்ணீர் விட்டார். எல்லாரும் கதறி அழும் பொழுது அவர் கண்ணீர் விட்டார். ஏன் இயேசு கண்ணீர் விட்டார்? அவருக்கு தெரியாதா? இயேசு அவர் உயிர்ப்பிக்கவே வந்தார். ஆனாலும் கூட அங்குள்ள மக்கள் விடுகிற கண்ணீரை பார்த்து அவரும் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தினார். இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உயிர்ப்பிக்க விரும்புகிறார். புதுப்பிக்க விரும்புகிறார். ஜீவனோட சாட்சிகளாக நம்மை எழுப்ப விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்ப நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தொழிலே நீங்கள் கடந்து போகும் பாதையில் அறிந்திருக்கிறார். அநேக காரியங்களில் நஷ்டம், மரித்து போன நிலையில் காணப்படுகிற உங்கள் குடும்ப சமாதானம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பொருளாதாரம்,
உங்களுடைய எதிர்காலம் சகலத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் கண்ணீர் சிந்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய விரும்பும் காரியங்கள் அநேகம் உண்டு. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்த காரியங்கள் அநேகம் உண்டு. அதை அறிந்து கூட நீங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட உங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறார். இந்த வேளையில் கூட அவர் கண்ணீர் சிந்துவது மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைக்க விரும்புகிறார். அதைத்தான் நான் வாசித்தது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். உங்கள் முகத்தில் உள்ள நிந்தையை அவர் போக்க விரும்புகிறார். கண்ணீரை ஆண்டவர் துடைக்க விரும்புகிறார். அன்று லாசரு மரித்தது நிமித்தம் அந்த குடும்பத்தார் சென்ற கண்ணீரை கண்டு அவரும் கண்ணீர் சிந்தினார். பின்பு அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். அப்படி என்ன செஞ்சாருங்க? முதலாவது பார்த்தோம், புரட்டப்பட்ட கல். 2 கல்லறைகள் நம்ம நேரத்தில் வாசிக்கிறோம். ஒன்று இயேசுவின் கல்லறை, அடுத்தது லாசருவின் கல்லறை. இயேசுவின் கல்லறையிலே ஒரு பெருங்கல் இருந்தது. அவர்களால், அந்த ஸ்திரீகளால் புரட்ட முடியாத கல். அதை ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி புரட்டினார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட உங்களால் புரட்ட முடியாத கற்கள், உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட கற்களை ஆண்டவர் புரட்டி தருகிறார். இங்கு பார்க்கிறோம், லாசருவின் கல்லறையிலே அங்கு ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வார்த்தை சொன்னால் அவர் இயேசு வார்த்தைக்கு இணங்கி அது புரண்டு ஓடி இருக்கும். ஆனால் என்ன சொன்னார்? மனுஷரை பார்த்து அந்த கல்லை புரட்டுங்கள் சொன்னார். அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்றார். அதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்களால் புரட்ட முடியாத, உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கர்த்தர் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். உங்கள் பாரங்களை அவர் அகற்றி போடுவார். ஆனால் நீங்கள் புரட்ட வேண்டிய சில கற்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மரணத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். கல்லறையில் இருக்கும் உங்களை மீண்டும் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நாற்றம் எடுத்த நிலையில் இருக்கும் உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் புரட்டி தள்ள வேண்டிய கற்கள் உண்டு. அதை நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய புது ஜீவனை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் கற்களை நான் அகற்ற எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். அங்கு காண்கிறோம், லாசருவின் கல்லறையின் முன்பாக ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளை பார்த்து இந்த கல்லை புரட்டி போடுகின்றார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன? 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் எடுக்குமே என்று அவள் கூறினாள். அவள் விசுவாசிதான். இயேசுவை நேசிக்கிற ஒரு பெண், விசுவாசம் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் அவ நம்பிக்கை. ஆகவே கர்த்தர் நம்மத்திலே அற்புதங்கள் செய்வதற்கும் நம்மை உயிர்ப்பிப்பதற்கும் முதல் தடைக்கல் என்னவென்றால் அவிசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் அவிசுவாசம் அகற்றப்பட வேண்டும். அவிசுவாசம் என்ற கல் நம் வாழ்க்கை விட்டு அகற்றப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை காண்போம். அவர் நம்மை உயிரோடு எழுப்புவதை நாம் காண முடியும். அன்று நடந்த காரியம் மார்த்தாளின் அவிசுவாசம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் அவிசுவாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த அவிசுவாசத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு இருக்கிறது, இன்னும் மரித்ததாக காணப்படுகிறது. அதுக்கு ஒரே காரணம் அவிசுவாசம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவிசுவாசத்தினாலே கர்த்தர் அற்புதங்கள் செய்ய முடியவில்லை. பார்க்கிறோம், அவருடைய அவிசுவாசத்தினாலே கர்த்தர் அங்கே சென்ற இடத்திலே அவருடைய அங்கே அற்புதத்தை நிகழ்த்த ஆண்டவரால் முடியவில்லை. அவருடைய அற்புதத்தை தடுத்து நிறுத்துவது நம்மளில் காணப்படும் அவிசுவாசம். மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் மகனை கொண்டு வரார். அவனுக்கு அசுத்தாவி பிடித்தவன். அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. தீயிரும் தண்ணீரும் அவன் தள்ளுகிறது. அவனை சுகப்படுத்த வேண்டும்படி அந்த தகப்பன் இயேசுவின் சீஷரிடம் கொண்டு வருகிறான். அவர் சீஷர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை. சீஷர்களால் அவனை விடுவிக்க முடியவில்லை. அப்பொழுது இயேசு வந்தால், என்ன, என் மகன் அசுத்த ஆவினாலே அவன் பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறான் என்று கூறின உடனே இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த தகப்பன் கூறின காரியம், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும் என்று கேட்குறாங்க. அர்த்தம் என்னங்க? அவன் விசுவாசிக்கிறான். அது விசுவாசத்தோடு தான் தன் மகனை கொண்டு வந்திருக்கான். விசுவாசிக்கிறான் என்றாலும் அவன் மனதிலே அவிசுவாசமும் கிரியை செய்கிறது.
இதே நிலையிலே அநேக விசுவாசிகள் இருக்காங்க. அவர்கள் இயேசுவை நம்புகிறார்கள், வேதத்தை நம்புகிறார்கள், வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நம்புகிறார்கள். அந்த விசுவாசம் உண்டு, இயேசுவின் மீது விசுவாசம் உண்டு. இயேசுவார் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று விசுவாசிக்கிறார்கள். அந்த விசுவாசம் காணப்படுகிறது. ஆனாலும் கூட வாழ்க்கையிலே சில அவிசுவாசங்கள் கிரியை செய்கிறதுனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடைக்கல் இருக்கிறது. அது நம்ம வேதத்தை பார்த்து அநேக அற்புதங்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசு செய்த முதல் அற்புதம் முதல் கடைசி அற்புதம் வரை பார்க்கிறோம். அந்த அற்புதங்களை நம்புகிறோம். கானா ஊரிலே அந்த சாதாரண தண்ணியை மதுரமாக மாற்ற அந்த அற்புதத்தை நாம் அனைவரும் நம்புகிறோம். நாம் சந்தேகப்படுவதில்லை. ஆனால் அதே அற்புதம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சூழ்நிலையிலே நிகழ வேண்டும் என்றால் அதை நான் நம்புவதில்லை. இயேசு செய்த அற்புதங்களை நம்புகிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதம் நடைபெற வேண்டும் என்ற விசுவாசம் அநேகருக்கு கிடையாது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அவிசுவாசம் நீங்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கட்டளையிடுவார். அன்று லாசருவை எழுப்புவதன் நோக்கம், அவனை குறித்த நோக்கத்தை வைத்திருந்தார். அதுவரை அவன் உயிரோடு எழுந்து வருவதை இயேசுவுக்கு பணிவிடைக்காரனாக தான் இருந்தாங்க. அவர் பித்தனை விட்டு செல்லும் பொழுது லாசருவும் மரியாளும் மார்த்தாளும் இயேசுவை வரவேற்றார்கள், அவருக்கு உணவு கொடுத்தார்கள், அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆனால் அவர் உயிரோடு எழுந்த பிறகு பார்க்குமானால் யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம்? லாசரு இயேசுவோடு கூட சமமாக அமர்ந்து பந்தி இருந்தான். அதுவரை பணிவிடைக்காரனாக இருந்த லாசருவை ஆண்டவர் தன்னோடு கூட பந்தி இருக்கும்படி அந்த மேலான நிலைக்கு ஆண்டவர் அவனை வழி நடத்தினார். இதுவரை நீங்கள் செய்த ஊழியத்தை ஆண்டவர் அறிவார். ஒரு பணிவிடைக்காரராக இருந்திருக்கிறார். அது குறைத்து நான் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரும் மேலான நிலைமைக்கு உயர்த்த விரும்புகிறார். இதுவரை நீ எனக்கு உத்தமமுள்ள பணிவிடைக்காரனாக இருந்தாய், இதுவரை நீ என்னை நேசித்து அநேக பணிவிடைகள் செய்தாய், நல்லது. ஆனால் உன்னை இன்னும் மேலான நிலைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அன்று லாசரு, அன்று வரை பணிவிடைக்காரனாக இருந்த லாசரு அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசுவோடு கூட அமர்ந்து இருந்து பந்தி இருந்தான். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். லாசரு வாழ்க்கையில் நடந்த காரியம் என்னங்க? அவன் உயிரோடு எழுந்த பிறகு அங்குள்ள யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இயேசு உயிரோடு எழுப்பினார். ஆனால் அங்குள்ள யூதர்கள் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சதி செய்தார்கள். அதை அறிந்த லாசரு தன் உயிருக்கு பயந்து ஓடினான். எங்கு ஒளிந்து கொள்ள தெரியவில்லை. அங்கு கடலிலே இருந்த ஒரு படகுக்குள்ளே அவன் பதுங்கிக் கொண்டான். இது சரித்திரம் புரிகிறது. படகுக்குள்ளே பதுங்கிக் கொண்டான். அந்த படகிலே துடுப்பும் இல்லை, பாய்மரமும் இல்லை, தோணியும் இல்லை. வெறும் படகு, ஒரு காலியான படகுலே அவன் பதுங்கி கொண்டான். அந்த காற்று அடிக்க 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 அந்த படகு அப்படியே அந்த கடற்கரையை விட்டு போய்கொண்டே இருந்ததுங்க. அந்த காற்றினால் அடிக்கப்பட்டு கடைசியில் அது சீப்ரு தீவுக்கு, சைப்ரஸ் தேசத்துக்கு அவனை கொண்டு சென்றதுங்க. அப்பொழுது அறிந்து கொண்டான், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த தேசத்துக்கு ஒரு சைப்ரஸ் தீவுக்கு, ஒரு சீப்ரு தீவுக்கு கொண்டு வந்திருக்காரு அறிந்து கொண்டவனாக அங்கே சீப்ரு தூள் இறங்கினான். அங்கு பவுலையும் பர்னபாசையும் சந்தித்தான். அங்கு அவர்கள் அவருக்கு வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை அவனுக்கு போதித்தார்கள். சீப்ரு தீவிலே அவன் தன் ஊழியத்தை துவங்கினான். அங்கு அவன் ஸ்தாபித்த சபைகள் இன்றும் இருக்குதுங்க. சீப்ரு தீவின் ஒரு நகரம் பேர் லார்னாக்கா என்று கூறுவார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அங்கே செல்லும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த லார்னாக்கா என்ற அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த நகரத்தின் மத்தியில் ஒரு பெரிய ஆலயம் இருக்குதுங்க. அந்த ஆலயத்தின் பேர் சென்ட் லாசரஸ் கதீட்ரல். அங்கே போயிருக்கும் பொழுது அந்த ஆலயத்தின் கீழ்ப்பகுதிக்கு, பேஸ்மெண்ட்டுக்கு என்னை கொண்டு சென்றார்கள். அங்கே பார்த்தா ஒரு அறை, பெரிய அறை. அங்கு ஒரு சமாதி, ஒரு கல்லறை இருக்குது. இதுதான் லாசருவின் கல்லறை. அங்கு ஒரு வாசகம் எழுதியிருக்குது, செகண்ட் டோம் ஆஃப் லாசரஸ். முதலாவது கல்லறை நான் வாசித்தோம் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே. அவன் உயிரோடு எழுந்தான், கர்த்தருக்காக ஊழியம் செய்தான். அங்கு மீண்டுமாக ஒரு இரத்த சாட்சியாக மறித்தான். அங்கு அந்த கல்லறை வைத்திருக்காங்க. செகண்ட் டூம் ஆஃப் லாசரஸ், லாசருவின் இரண்டாவது கல்லறை.
அந்த ரூமில் அவர் செய்த எல்லா ஊழியங்களையும் அவர்கள் எழுதி வச்சிருக்கார்கள். மகிமையான ஒரு ஊழியத்தை செய்ய ஆண்டவர் விரும்பினார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். தன்னோடு கூட பந்தி இருக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். லாசருவை போல அமர்ந்திருக்கும் அநேகர், மரித்த நிலையிலே காணப்படும் அநேகர் கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்ப விரும்புகிறார். காரணம் என்னென்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோம்? we are always short sighted. நாம் குறுகிய மனப்பார்வை, கிட்ட பார்வை. நாம் நினைப்பதெல்லாம் இந்த வருடம், அடுத்த வருடம் என்ன படிக்கணும், எங்கே வேலைக்கு போகணும், அதை தான் நம்முடைய நினைவுகளை அதை தான் சுற்றி இருக்குது. ஆனால் ஆண்டவர் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் பெரியவர். அப்புறம் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எளியவனை புடியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஆகவே உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார், உங்களை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். அந்த நாளிலே லாசருவை வல்லமையாக உபயோகப்படுத்த தேவை உங்களையும் உபயோகப்படுத்த முடியும். ஒருவேளை சட்ட திட்டங்கள், ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களை எதிராக செயல்படலாம். உங்களால் எதையுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தாவே, என்னை கொண்டு என்னை உயிர்ப்பித்து என்னை புதுப்பித்து என்னை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்யும் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். ரஷ்யா தேசத்திலே கம்யூனிஸ்டுகள் ஆண்டு கொண்டிருந்த வேளையில் அங்கு சுவிசேஷம் தடைப்பட்டிருந்தது. இது சபை கூடுதல் கிடையாது. சபை கூடினால் சட்டத்துக்கு விரோதமான சட்டம் சுவிசேஷத்துக்கு எதிராக இருந்தது. சுவிசேஷத்தை யாரும் பகிரங்கமாக அறிவிக்க முடியாது. ஆனால் ஒரு போதகர், நான் இயேசுக்காக நான் ஊழியம் செய்வேன், இங்குள்ள இந்த நகரத்திலே உள்ள மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை உயிருள்ளவராக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஒரு சபையை ரகசியமாக அண்டர் கிரவுண்ட் சர்ச்னு கூறுவார்கள், எவருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல ரகசியமாக கூடுவார்கள். அங்கு கூடி அவர் ஜெபிப்பார்கள். இது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ரகசிய போலீஸாருக்கு தகவல் கிடைத்தது. இதே போல் ஒரு ஈஸ்டர் தினம் அப்போ என்ன திட்டமிட்டிருந்தார்கள் சபையினர், இது நாளிலே நாம் அனைவரும் இங்கே ஈஸ்டர் ஆராதனை நடத்தி முடித்த பின்பு நகரத்தின் பல பகுதிகளுக்கு நாம் செல்ல போகிறோம். அங்கே இயேசு உயிருள்ளவர் என்பதை நாம் அறிவிக்கப் போகிறோம். அதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூடியிருந்தாங்க. போதகர் எழுந்து ஈஸ்டர் தினம் விடியற் காலை எழுந்து அவர் ஆராதனை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது ரகசிய போலீஸார் உள்ளே வந்து விட்டார் அவரை கைது செய்யும்படி. அப்படி சொன்னார், உங்களை நாங்கள் கைது செய்கிறோம், இந்த தேசத்து சட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் கூட்டம் கூடி நீங்கள் இயேசுவை குறித்து போதிக்கிறீர்கள், ஆகவே உங்களை கைது செய்ய போகிறோம் பாருங்களை கூறினார். அப்பொழுது போதகர் கூறினார், 1 மணி நேரம் டைம் கொடுங்க, இந்த ஈஸ்டர் ஆராதனை முடித்து விட்டு நாங்கள் கூட வரனார். ஜஸ்ட் கிவ் மீ 1 hour டைம். அவர் முடியாதுன்னு கூறிவிட்டார்கள். கெஞ்சி பார்த்தார், 5 நிமிடம் கொடுங்க, அதுக்கு முடியாது சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார், நீங்கள் 3 வார்த்தைகள் பேசலாம், 3 வார்த்தைகள், இந்த 3 வார்த்தைகள் பேசிவிட்டு எங்களோட வரணும்னு கூறிவிட்டார். 3 வார்த்தைகள் என்ன பேசுவது? கர்த்தர் 3 வார்த்தைகள் கொடுத்தார். என்ன வார்த்தை அது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு கூறின வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரிடீமர் லிவ்ஸ், மை ரிடீமர் லிவ்ஸ். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதான் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க. அத்தனை விசுவாசிகளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கூற அபிஷேகம் கடந்து வந்தது. அத்தனை பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்தார், தைரியத்தை கொடுத்தார், புதுப்பித்தார். அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப கூற ஆரம்பித்தார்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதே வார்த்தை கூறிக்கொண்டே அவர் நகரம் முழுவதும் நடந்து சென்றார்கள். ஒரே வார்த்தை தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கூறி செல்ல 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 கர்த்தரது 3 வார்த்தைகள் மூலமாக அந்த நகரம் முழுவதுள்ள மக்கள் பற்றியில் பேச ஆரம்பித்தார். அந்த நகரத்திலே அந்த 3 வார்த்தைகள் நிமித்தம் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்தார். அங்களும் என் மீட்பர் யார்? அந்த மீட்பர் இயேசு. அப்படியாக அந்த முழு நகரமும் இயேசுவை மீட்பராக அறிந்து கொள்ள அந்த 3 வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் அவர்களோடு பேசினார். அந்த நிலைமையே மாறிப்போச்சு. எந்த நோக்கத்தோடு அவங்களை ஈஸ்டருக்காக கூட்டினார்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் வல்லமையாக நிறைவேற்றினார். இந்த நாளிலே கூட ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை அறிந்த மீட்பர்
உங்களுக்காக மரித்த மீட்பர், உங்களுக்காக உயிரோடு எழுந்த மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரே என்னை புதுப்பியும், ஆண்டவரே என்னை ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றி உமக்கென்று உபயோகப்படுத்திக் கொள்ளும் என்ற அர்ப்பணிப்போடு நம் கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது பார்த்தோம், அந்த பாரமான கல் புரட்டப்பட்டது. அந்த பூட்டின கதவில் பயத்தோடு இருந்தார்கள். அவர்கள் பயத்தை ஆண்டவர் நீக்கினார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பயத்தை ஆண்டவர் கொன்றார். மரணத்துக்கு அதிபதியான பிசாசை அவர் கொன்றார். நம் மனதிலே காணப்படும் பகையை ஆண்டவர் கொண்டார். எபேசியர் 2:14 பகைகள் கொல்லப்பட்டது. அது மட்டுமில்லை, நம் வாழ்க்கையில் காணப்படும் தடுப்பு சுவர்கள், நம் வாழ்க்கையில் காணப்படும் தடுப்பு சுவர்களை ஆண்டவர், பகையை உண்டாக்குகிற, பிரிவினையை உண்டாக்குகிற தடுப்பு சுவர்கள் தகர்க்கப்பட்டது. உயிர்த்தெழுதலே வந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்தபடியாக பார்க்கிறோம், எம்மாவுக்கு சென்ற சீஷர்கள் பயத்தோடு, கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு, அவிசுவாசத்தோடு செல்லும்போது அவர் அப்பத்தை பிட்டார். அவர் இயேசுவென்று கண்டு கொண்டார்கள். அவள் இருதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது. ஆண்டவர் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். எப்பொழுது? இயேசுவை தியானிக்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது நம் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும் பொழுது நம் இருதயத்தில் காணப்படும் சந்தேகங்கள், குழப்பங்கள், அவிசுவாசங்கள் அத்தனை அவர் எரிந்து போகும். ஆகவே நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இந்த நாளிலும் கூட, ஆண்டவரே நீ உயிருள்ளவராக என்னை நீர் மீட்டுக்கொள்ளும். உயிருள்ள தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் கூறின வார்த்தை? யோபுக்கு வந்த சோதனை நீங்கள் அறிவீர்கள். யோபுக்கு நேரிட்ட சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், சுகீனங்கள் சகலத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அத்தனைக்கு மத்தியிலே அவர் இயேசுவை, கர்த்தரை மீட்பராக கண்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மீது நிற்கிறார் என்று அவர் அறிக்கை செய்தார். யோபு 19:25 வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே இந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார், நம்மோடு அசைபாடுகிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இதோ ஆண்டவரே என் வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை, கரடு முரடான வாழ்க்கை, அநேக நோய்களால் பாதிக்கப்படுகிறேன், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பொருளாதாரத்தில் மிகுந்த கஷ்டப்படுகிறேன், என் பொருளாதாரம், என்னுடைய தொழில், என்னுடைய எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது, என் கடன் சுமை பெரிதாக இருக்கிறது, எவ்வாறு நான் தீர்க்கப் போகிறேன், எனக்கு எப்போது சுகம் கிடைக்கும் என்று நீங்கள் தவிக்கிற வேளையிலே ஆண்டவர் உயிருள்ளவராக தம்மை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நிச்சயமாகவே சகலத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, இயேசுவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, உயிருள்ள இயேசுவோடு இருக்கிற நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாபனே, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக உயிரோடு எழுந்தேரே நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே எங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன், மரித்து போன நிலையில் இருக்கும் எங்கள் வாழ்க்கையிலே அநேக பகுதிகள் மரித்து போன நிலையில் இருக்கிறதே கர்த்தாவே, எங்களை உயிர்ப்பியும், எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பியும், எங்கள் சரீரத்தை உயிர்ப்பியும், எங்கள் குடும்பத்தை உயிர்ப்பியும், எங்கள் உறவுகளை உயிர்ப்பியும், எங்களுடைய தொழிலை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உயிர்ப்பியும். நீர் தொட்டால் போதும் ஜீவன் உண்டு. ஆண்டவரே, நீரை கிருபையாக இறங்கி எங்களை உயிர்ப்பியும், எங்களை உம்மை போல புதுப்பியும் கர்த்தாவே. புது பலத்தால் இடைக்கட்டி காத்துக்கொள்ளும். உம்மை நம்பி நிற்கிறோம், உம்மையே நம்பி நிற்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை புதுப்பியும். ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உபயோகப்படுத்திக் கொள்ளும். எங்களை காண்கிறவரும் கர்த்தாவே, உயிருள்ள தேவனாகி உண்மை காணத்தக்கதாக எங்களை உயிர்ப்பியும். உங்களுடைய ஜீவன் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படட்டும். நீரே எங்கள் வாழ்க்கையிலே மகிமையட வேண்டும், நீரே உயர்த்தப்பட வேண்டும். உங்களுடைய பரிசுத்த கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து எங்களை உம்முடைய பாதையில் வழிநடத்துதலும். உம்மை நம்பினிருக்கும் நாங்கள், உம்மையே நம்பினிருக்கும் நாங்கள் எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, குறைவுபட்டு போகாதபடிக்கு, தாழ்ச்சி அடைந்து விடாதபடிக்கு எங்களை நன்மையினாலே நிரப்பும், மேன்மையினாலே நிரப்பும், இந்த கிருபையினாலே முடிசூட்டி காத்துக்கொள்ளும். இனி முதற்கொண்டு கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை காட்டலிடும். நீண்ட நாள் காத்திருப்பை கர்த்தாவே ஒரு முடிவுக்கு கொண்டு வாரும். நீரே மகிமையிட வேண்டும். உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன், பரமபிதாவே. ஆமென்.